இஸ்ரேல் நாடுன்றது கிறிஸ்தவ நாடு, ஈரான் முஸ்லிம் நாடு. பக்கத்துல இஸ்ரேல் நாட்டுக்கு கிறிஸ்தவ நாட்டுக்கு பிரச்சனை கொடுத்தா என்ன ஆகும்? கட்டாயம் ட்ரம்ப்ன்றவர் சப்போர்ட் பண்ண தான் செய்வாரு. இயல்பாக நடக்கக்கூடிய காரியம். ஆனா இங்க இருக்கிற இந்துக்களுக்கு தான் அறிவு இல்லை. அதான் நான் சொல்ல வரேன், மறுபடியும் அதையும் சொல்ல வரேன். இருக்கிற இந்துக்கள் என்ன சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது பாஜக மத சார்புடையதுன்றது. எந்த மதம் கேட்டா இந்து மதம். ஆனா இங்க இருக்கிற இந்து மதங்கள், இந்து பசங்களுக்கு அந்த அறிவு இருக்குதா? இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண அறிவு இருக்குதா? எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. ட்ரம்ப் அழகா கிறிஸ்தவ நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஏன்னா அவர் கிறிஸ்தவரா இருக்கிறார். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்துக்களுக்கு ஏன் அந்த மாதிரி அறிவு வர மாட்டுது? நாங்க இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த முறை நாங்கள் பிஜேபிக்கு தான் நாங்கள் வாக்களித்து பிஜேபியை உட்கார வைப்போம், இப்போ அதை கொஞ்சம் அறிவோட கூட நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். கிறிஸ்தவன் இஸ்லாமியர் அடிப்பான், இஸ்லாமிய கிறிஸ்தவன் அடிப்பான். இதுல என்னங்க சந்தேகம் இருக்குது? இந்து பசங்களுக்கு அந்த அறிவு இருக்குதா? இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண அறிவு இருக்குதா? எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. ட்ரம்ப் அழகா கிறிஸ்தவ நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஏன்னா அவர் கிறிஸ்தவரா இருக்கிறார். கிறிஸ்தவன் இஸ்லாமியர் அடிப்பான், இஸ்லாமிய கிறிஸ்தவன் அடிப்பான். இதுல என்னங்க சந்தேகம் இருக்குது? இஸ்ரேல் நாடு அங்க இருக்குதுங்க. இப்ப ட்ரம்ப் தான் போன முறை அவர் ஜனாதிபதியா இருக்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். தனி நாடுன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்தார். அப்போ அந்த ட்ரம்ப் இஸ்ரேல் நாட்டுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ண தானே செய்வாரு. அதனால பிரச்சனை தானே இது. ஈரான்காரன் பக்கத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேல் நாட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ ட்ரம்ப் என்ன பண்றாரு? இஸ்ரேல் நாட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்றாரு. நீ பாட்டு உன் வேலையை பார்த்தா அவன் பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நீ